சூரபத்மன் அழிஞ்சதுக்கான காரணத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா? சூரபத்மன் வந்து பயங்கரமான தவம் மேற்கொண்டாராம். எப்படின்னா, அ என்ன வரம் கேட்டாலும் தனக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு கடுமையான தவம் இருந்திருக்காரு. பிரம்மன நினைச்சு. பிரம்மனும் முன்னாடி தோன்றியிருக்காரு. "உனக்கு என்ன வரம் வேணும்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த ஒரு தாயின் வயிற்றிலயும் பிறந்த குழந்தையால நான் சாகக்கூடாது. தேவர்களாலயும், கடவுளாலயும் யாராலயும் எனக்கு அழிவு வரக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு வரம் ஒண்ணு கேட்டாராம். பிரம்மனும் சரின்னு சொல்லி அந்த வரத்த வந்து குடுத்துட்டாரு. ஆனா, இந்த வரத்த வாங்குனோனே இந்த சூரபத்மனுக்கு பார்த்தீங்கன்னா, சரியான ஆணவம். அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, அவருக்கு எவ்வளவு ஆயுட்காலம் வேணும்னு கேட்டிருக்காரு பாருங்க. 108 அண்டம் வாழணுமா, 1008 அண்டம் அரசாளணுமா, அந்த அளவுக்கு கேட்டிருக்காரு. அப்போ இந்த மாரி இவருடைய செய்கைகள் எல்லாமே பயங்கரமான ஒரு வன்முறையில போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப மக்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாரி இவரு பண்றாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து 6 நெருப்பு குழம்புகள் வெளியில வந்துச்சாம். அப்ப அந்த கோல வடிவுல உள்ள அந்த நெருப்பு குழம்புகள தேவர்கள் கிட்ட குடுத்து அனுப்பினாராம். "இத நீங்க கொண்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏதாவது ஒரு காரணத்துணர்வுல தானே குடுத்திருப்பாரு. அப்ப கொண்டு போகும்போது அவங்க கை சூடு தாங்க முடியாம கீழ போட்டுட்டாங்களாம். அந்த போட்டதுலருந்து எந்திரிச்சு அந்த 6 நெருப்பு குழம்புகள்ல இருந்தும் வெளியில வந்தவர் தான் முருகன். வந்து அந்த 6 உருவங்களும் ஒண்ணா சேர்ந்து அந்த முருகனாக உருவெடுத்துச்சாம். அதுக்கப்புறமா அவரு தான் இந்த சூரபத்மன கொண்டாரு. அவரு கேட்ட மாரியே எந்த ஒரு தாயின் வயிற்றிலயும் அவர் பிறக்கல இல்லையா? ஸோ, அதனாலேயே இந்த சிவபெருமான் வந்து இப்படி படைச்சு அவர வந்து கொல்ல வச்சிருக்காரு.